தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். பற்றி விரிவான தகவலை பகிரலாம். தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பமாக மதுரை மாவட்டம் விமான நிலையத்தில் 41 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. இதுவரையிலும் மதுரை மாவட்டத்தில் மதுரை விமான நிலைய பகுதிகளில் பதிவான வெப்பநிலையிலே இதுவரையிலான ஆண்டுகளில் இதுவே அதிகபட்சமான செப்டம்பர் மாதத்துடைய உச்சபட்ச வெப்பநிலை என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில அடுத்து வரக்கூடிய 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு இருந்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கான மழைக்கான வாய்ப்பு தற்போதைய சூழலில் குறைந்திருப்பதாகவும், இந்த நிலையில நமக்கு இன்றும் நாளையும் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் அடுத்து இருக்கக்கூடிய இந்த 2 தினங்கள்ல, அதாவது இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பை விட அதிகமாக உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வெப்பநிலை அதிகமாக இருப்பதன் காரணமாக அதிக வெப்பநிலையும் மற்றும் அதிக ஈரப்பதம் காற்றில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌகரியமான ஒரு சூழல் ஏற்படலாம் என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த வெயிலுடைய தாக்கத்திற்கான காரணமாக வானிலை ஆய்வு குறிப்பிடுவது, வட மாநிலங்களில் தற்பொழுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியான நிலை வருகிறது. அதாவது நேற்று வரையிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது. இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்திருக்கிறது. நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நகர்வினால் தமிழகத்தில் மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு குறைந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரிப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக செப்டம்பர் மாதத்தில் இயல்பை விட அதிகமான வெப்பமானது சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.